ஜெய் வாராகி, என் அன்பு தங்கமே, என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் நான் எத்தனையோ குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். என்னை எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக அவரவர்களுக்கு பிடித்தது போல் என்னை வணங்குகிறார்கள். நீயும் அப்படித்தான் என்னை எத்தனையோ விதத்தில் பூஜை செய்து வணங்குகிறாய். ஆனால் உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு குழந்தையை நான் பார்க்கவே இல்லை. என் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. சிலர் என்னை பூஜை செய்து அதிகமான நேரம் வழிபடுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய சங்கடம் வந்தவுடன் இது வாராகியால் தான், இந்த தெய்வத்தை தான் நான் கும்பிட ஆரம்பித்தேன் என்று பாதியிலேயே விட்டு என்னை விட்டு நகர்ந்து விடுவார்கள். சிலர் என்னை எப்பொழுதாவது வணங்குவார்கள், சிலர் என்னை நம்பியும் நம்பாமலும் வணங்குவார்கள். ஆனால் நீ எவ்வளவுதான் நான் சோதனைகளை கொடுத்தாலும் இல்லை இல்லை, என்னுடைய வாராகி அம்மா இதற்கு பின் ஏதோ ஒரு நல்லதை எனக்காக வைத்துத்தான் இப்பொழுது என்னை கஷ்டப்படுத்துகிறாய் என்று சொல்கிறாய். எப்படி சரியாக கண்டுபிடித்தாய்? என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிக மிக கஷ்டம். ஆனால் இதற்கு பிறகு மிக 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 சந்தோஷம் தான். நீ என்னுடைய குழந்தை என்பதனால் என்னை புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சந்திக்கிறாய். பேசும் பொழுது கூட சிலர் உன்னை கஷ்டப்படுத்துவது போல் பேசுகிறார்கள். அதையும் நீ கண்டு கொள்ளாமல் தான் பேசிக்கொண்டிருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும் விதத்தால் அவர்களுக்கு நான் பதில் சொல்லி விடுகிறேன் என்று நிச்சயமாக நீ நினைப்பது நடக்கும். நீ இப்பொழுது எப்படி நினைத்தாய்? உன் வாழ்க்கை மாறும், அதனால் மற்றவர்கள் யாரெல்லாம் உன்னை கேலி கிண்டல் அவமானம் அலட்சியங்கள் இப்படி பல விஷயங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு பதிலடியாக உன் வாழ்க்கை மாறும் பொழுது காட்டலாம் என்று. நிச்சயமாக நீ நினைப்பது 100% மேல் நடக்கும். நீ என்னை நம்பிவிட்டாய் அல்லவா? இதற்கு மீது நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? நிச்சயமாக சத்தியமாக நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன், உன் வாழ்க்கை மாறும். அழகான ஒரு எதிர்காலம் உனக்காகவே இருக்கிறது. அதை யாரும் உன்னிடமிருந்து பறிக்கவே முடியாது. சத்தியமாக பறிக்க முடியாது. ஏனென்றால் அது நான் தந்தது, இந்த வாராகி தந்தது. அதை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள், சந்தோஷமாக இருப்பாய். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஜெய் வாராகி.